மலர்ந்த முகத்துடைய முகங்களே, அன்பு நெஞ்சங்களே, உங்களுக்காக ஒரு அற்புதமான வசீஃபாவை எடுத்து வருவதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றும் உங்களோடு இருக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு பரவச நிலை, ஒரு அற்புதமான உத்வேகத்தோடு உங்களுடைய வாழ்க்கை கழியும் சகோதரர்களே. ரப்புல் ஆலமீனோடு நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே பெரிய பெரிய கவலைகளையும் பெரிய பெரிய கஷ்டங்களையும் அப்படி சொல்லிட்டு துப்பிட்டு போற மாதிரி என்ன செய்யும், ரொம்ப அற்புதமான ஒரு மனோபாவத்தை தரும். அதோடு கூடி இந்த வசிஃபா உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தும்னு சொன்னா, ஒரு தன்னிறைவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்துருவான். தன்னிறைவு தான் ஆகப்பெரிய செல்வம். எனக்கு இவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹ் போதும்பா அப்படின்ற மாதிரி சில மக்களை நான் பார்த்துருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா ஜி, அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்ரத். ஆனா பார்த்தா பாவம் பெரிய துன்பமா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில. வியாபாரமே இருக்காது, உட்காந்து ஈவரட்டிக்கிட்டு இருப்பாரு. வியாபாரம் எப்படித்தா, அல்ஹம்துலில்லாஹ் தான் நல்லா இருக்குது அப்படின்டுவாரு. ரொம்ப எனக்கு அன்னைக்கு ஒரு தடவை ஒருத்தட்ட கேட்டு அவர் அப்படி சொல்லும் போது கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. பாவம் அந்த சோகத்தை மறைச்சு படைச்சவனை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பேசுறாங்க அப்படின்ற நெகிழ்ச்சியில எனக்கு கண்கள் கலங்கி விட்டது. ஆனா அதே சமயத்துல சில பேர் இல்ல பல பேரை நம்ம பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்னத்தா எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கேன், ஏதோ இருக்கேன். வியாபாரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? ஏதோ போகுது, பரவாயில்லை. சரிதா, வீட்டில் எல்லாரும் சும்மா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸே இல்லாம ஒரு மாதிரி குடிமுழுகின மாதிரி எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கும். நல்லதான் வியாபாரம் நடக்கும், கொஞ்சம் கொஞ்சம் முன்பின் இருக்கலாம். எப்பவுமே குடிமுழுகின மாதிரியே இருப்பாங்க அந்த நபர்கள் எல்லாம். அப்படி இருக்கிறது அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். உனக்கு அல்லாஹ் தந்த நியமத்தை பறைசாற்றி கொண்டே இரு. என் ரப்பு என்னை கைவிடல, எனக்கு நல்லா கொடுத்துருக்கிறான், நீ சொல்ல 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 அந்த பாசிட்டிவ் வார்த்தைகள், அந்த பாசிட்டிவ் எண்ணங்களுக்கு நிச்சய வெற்றி அல்லாஹ் உனக்கு தருவான். நீ உட்கார்ந்துக்கிட்டு பரவாயில்லை ஏதோ இருக்க அப்படின்னு சொன்னா அப்படிதான் வைப்பான். கண்டிப்பாக அப்படிதான் வைப்பான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நெஞ்ச நிமித்தி சொல்லு. அல்ஹம்துலில்லாஹ், என்ன அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்ன நல்லா வச்சிருக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கே போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிசை தருவான். அது எந்த பரிசாகவும் இருக்கலாம். நீங்க சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்து வைப்பான். என்ன என்னுடைய அடியான் விட்டு கொடுக்கலப்பா, அவன் என்னை ரொம்ப ரொம்ப சிறப்பா என்னை ரொம்ப மக்கள் மத்தியில ரொம்ப அற்புதமான முறையில புகழாரம் சுட்டி கொண்டே இருக்கிறான், அவனை நான் விட மாட்டேன், அவனுடைய ஹலாலான ஹாஜத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொல்லி என்ன செய்வான்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமிதப்படுவான். அப்படி ஒரு பெருமிதத்தை உங்களுக்கு அள்ளி வழங்கும் ஒரு அற்புதமான கொடைதான் இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை திக்ராக நீங்கள் தினசரி செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய வழமையான ஔராதுகள் இருக்கிறதல்லவா, அந்த ஔராதுகளில் இந்த ஒரு வசீஃபாவை பிரதானமாக வையுங்கள். இப்போது வாருங்கள், நல்ல கவனமா பாருங்க. அல்லாஹு ஹாலிர், அல்லாஹு நாலிர், அல்லாஹு ஷாஹித், அல்லாஹு மஇ. அல்லாஹு ஹாலிர், அல்லாஹு நாலிர், அல்லாஹு ஷாஹித், அல்லாஹு மஇ. திரும்பவும் சொல்றேன். அல்லாஹு ஹாலிர், அல்லாஹு நாலிர், அல்லாஹு ஷாஹித், அல்லாஹு மஇ. அற்புதமான வசிஃபா. இத டெய்லி குறைந்த பட்சம் தம் கட்டி 100 தடவை ஓதுங்க. இல்லையா 21 முறை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் 21 முறை ஓதுங்க. அப்படி நீங்க ஓதுகின்ற பட்சத்துல அல்லாஹ் அக்பர், கூடிய விரைவில் ஒவ்வொன்னும் உங்களுக்கு பாசிட்டிவாவே நடக்கும். நெகட்டிவ்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. ஏன்னா நீ அல்லாஹ்வை நெகட்டிவ் ஆக்கல, பாசிட்டிவா ஆக்குற. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அள்ளி வழங்குவான் இந்த திக்ருக்கு. தொடர்ந்து செய்யுங்கள். இந்த சேனலையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நிறைய மக்களுக்கு இந்த சேனலை பற்றி எடுத்து இயம்புங்கள். ஒரு சவாபுக்குரிய செயலை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிரும் போது அந்த நன்மை அவர்கள் செய்கின்ற காலமெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கிறது, பாவியான எனக்கும் கிடைக்கிறது. இந்த பயான் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக
இந்த எளிமையானவனுக்காக துஆவும் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.